குறிப்பாக இந்த தெருநாய்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர், நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் எல்லாம் பல்வேறு விவகாரங்களுக்காக தொடுத்திருக்கிறார். டாஸ்மாகில் 10 ரூபாய் வாங்கிறதை எதிர்த்து சில ஆண்டுகள் முன்பாகவே அவர் தொடுத்த பொதுநல வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அரசாங்கம் வழக்கம் போல் தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அவர் நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட ஒரு வீடியோவுக்காக. அவர் இந்த நாய் இஷ்யூ அவருக்கு ரொம்ப பேஷனேட்டு, ரொம்ப போராடிட்டு இருக்காரு. நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே போகாததுனால நமக்கு தெரியறதில்லை. தெருநாய்களால் கடிபடுவது என்பது ஒரு ஜென்யூன் ப்ராப்ளம், ரொம்ப சிக்கலான ப்ராப்ளம். எத்தனை வயசாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒரு தெருவில் போயிட்டு அந்த நாய்ங்க கிட்ட மாட்டினோன்னா என்ன ஆகுன்றது தெரியும். பெரியவங்களுக்கே இந்த நிலைமைன்னா குழந்தைங்களாம் மாட்டுச்சுன்னா என்ன சிக்கல்ன்றதை நமக்கு தெரியும். அது ரேபீஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் தம்பி இந்த சாவு. அதான் சிக்கல். ஏதோ நான் ஆச்சு செத்து போயிட்டோன்ட்டு இருக்காது, கொடூரமாக இருக்கும். பாடி கொடுக்க மாட்டாங்க, ஃபேமிலிக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. நாய் மாதிரி சாவை. அண்டு உனக்கு அடித்த நாய்க்கு ரேபிஸ் வந்துச்சா இல்லையான்றதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேலை இல்லை. இதனால் தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு முதல் கட்டமாக அரசு வளாகங்கள், கல்வி வளாகங்களில் இருக்கிற நாயெல்லாம் அப்புறப்படுத்துங்க. அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதபடி அதுக்கு இந்த ஸ்டெரிலைஸ் இதெல்லாம் பண்ணி அதுக்குன்னு இருக்கிற இடத்துல வைங்க, தெருவில் விடாதீங்க என்று சொல்லியிருக்கார்கள். இது ஒரு ஜென்யூன் ப்ராப்ளம்.